மனாதீதம் தோய்வுறல் பொய்த்த சங்காரம் சிவன் அருள் உண்மையே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம். இதில் 2வது அத்தியாயத்தமாக திருவம்பல சக்கரத்தில் 960வது மந்திரம் ஒன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. அருவினில் அம்பரம் அங்கெழுநாதம் பெருகு துடியிடை பேணிய விந்து அருவியகார சிகார நடுவாய் உருவிட ஊரும் ஒரு மந்திரமே. அருவினில் அம்பரம் அங்கெழுநாதம் பெருகு துடியிடை பேணிய விந்து மருவியகார சிகார நடுவாய் உருவிட ஊரும் ஒரு மந்திரமே. இதன் விளக்கமாக, உருவம் இல்லாததும் கண்ணுக்கு தெரியாததுமான பரகாயத்தில் எரிகின்ற ஓம் என்ற ஒளியிலிருந்து பெருகி வரும் சக்தியானது மின்னல் ஒளியைப் போல வெளிச்சமாக வெளிவரும். இந்த ஒளியும் சேர்ந்த சக்தியானது மருவி நமச்சிவய மந்திரத்தில் இருக்கும் ய எழுத்துக்கும் சி எழுத்துக்கும் நடுவில் இருக்கும் வா எழுத்தாக மாறுகிறது. இப்படி இருக்கும் 3 எழுத்து சிவய மந்திரத்தை ஜபித்து அதனோடு லயித்து இருந்தால் அது 6 எழுத்துக்களை கொண்ட ஓம் நமச்சிவாய என்றும் மந்திரமாக மாறி உயிரிடுவதை போல ஒளியும் சேர்ந்து மருவி மந்திரமாகிறது. நன்றி. வாருங்கள் பாலச்சந்திர ஐயா. வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று திருமந்திரத்தில் 960வது மந்திரத்தை பார்க்க உள்ளோம். திரு அம்பல சக்கரத்தில் 49வது மந்திரம். அருவினில் அம்பரம் அங்கேலும் நாதம். அருவினில் அம்பரம் அங்கேலும் நாதம். அருவம் அப்படின்றது அதாவது கண்ணுக்கு தெரியாத, அம்பரம் என்பது ஆகாயம், அங்கு எழும் நாதம் அதாவது சப்தம். முதலில் சப்தம் தோன்றியது. அதற்கு அடுத்து பெருகும் துடியிடை. துடியிடை என்பது இடுப்பை சொல்வார்கள், இங்கு என்பது உடுக்கு ஆகும். அதாவது பெருகும் துடியிடை பேணிய விந்து. இங்கு அதாவது லைட் வெளிச்சம் உருவாகிறது. பெருகும் துடியிடை பேணிய விந்து. அதாவது மேகக்கூட்டங்களில் சப்தமாகவும் அதிலிருந்து வரக்கூடிய மின்னல் ஒளியாகவும் தோன்றுவது போல் ஓம் என்ற பிரணவம் தோன்றுகிறது. அது மருவி யகார சிகார அதாவது மருவி யகார சிகார நடுவாய் உருவிட ஆறும் ஒரு மந்திரம் ஆமே. இங்கு என்ன கூறப்படுகிறது என்றால், அந்த ஓம் என்ற பிரணவம் ஆனது அது விரிந்து பஞ்சபூதங்களின் தொகுப்பாக சுருக்கமாக நமச்சிவாயா என்று மாறுகிறது. இங்கு வெட்டவெளி யா என்பது வெட்டவெளியும், வா என்பது காற்றும், சி என்பது நெருப்பும், மா என்பது நீரும், நா என்பது நிலமும் ஆகும். இவ்வாறு இம்மந்திரங்கள் உருவாக்கப்பட்டது. திரு அம்பல சக்கரத்தில் இடம்பெறும் மந்திர எழுத்துக்கள் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் சிவாய நம என்ற சிவமந்திரத்தையும் உள்ளடக்கியது. இந்த மந்திரத்தை திருவம்பல சக்கரத்தின் வாயிலாக நாம் செவிக்க நாம் அனைத்து வகையான ஆனந்த நிலைகளையும் அடையலாம் என்பது இப்பாடலின் கருத்தாகும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா. பிதாமணன் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடியே போற்றி. இந்த பாடல் அருவினில் அம்பரம் அங்கெழு நாதம் பெருகுது துடியிடை பேணிய விந்து மருவி யகார சிகார நடுவாய் உருவிடல் ஆறு மூறும் மந்திரமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
இந்த பாடலை பார்க்கும்போது எனக்கு கந்தர் அனுபூதியில ஒரு பாடல் ஒரு ஞாபகம் வருது. அதுல வந்து உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்லிட்டு மந்திரங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மந்திரம் வந்து இறைவனை வந்து தமிழ்ல பாடி அழைக்கும் பொழுது மனம் பூரா நிறைஞ்சு மனம் வந்து ஆனந்தத்துல லயிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இதை வந்து நான் பாக்குறேன். கந்தர் அனுபூதியில 51வது பாடலாக வந்து இதை வந்து கொடுப்பாங்க. அது போல அருவுருவாய் இருக்கக்கூடிய இந்த அம்பர சக்கரத்துக்கு, அம்பரம்னா இந்த உலகத்துல இந்த புவி உலகத்துல அருவுருவமாக இருக்கக்கூடிய அந்த ஓங்கார எழுத்து ஓதி நாம வந்து ஒலிக்கும் பொழுது ஒளியாக அந்த ஒளினா அந்த சவுண்டு எப்படி வந்து வெளிச்சமாக மாறுது அப்படின்றதான் இந்த பாடலுடைய ஆழமான உட்கருத்தா நான் உணர்றேன். ஒளி எப்படி வந்து வெளிச்சமாக மாறுது அந்த ஒளி. அப்ப அந்த ஓங்காரத்துல எந்த இடத்துல அது உருவாகுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். நீக்கமர இருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளியில அந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 4 பூதங்களை வந்து தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கும் அந்த 5வது பூதமாக விளங்கக்கூடிய ஆகாயத்திலிருந்து அது உருவாகுதுன்றது. அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்து மதத்துல தத்துவத்தை வந்து கொடுத்திருக்காங்க. பிரம்மாவும் திருமாலும் வந்து அடிமுடி காண முடியாத தலைவனாக விளங்கக்கூடிய நம்மளுடைய ஈசன் வந்து அந்த தத்துவத்தை நமக்கு உணர்றதுக்காக அது எப்படி உருவாக்கி கொடுத்தாங்களோ இல்லவோ, ஆனா எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஆகாயத்திலிருந்து உருவாகக்கூடிய அந்த ஒளியானது நம்ம ஒளி உடம்பாக அந்த ஒளியை வைத்து, அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியை வைத்து இந்த ஒளி உடம்பாக நம்ம இந்த மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு இது வந்து இதுல சொல்றாங்க. அததான் வந்து அது வந்து மருவுதான், மருவி யகார சிகார நடுவாய் வந்து அமர்ந்து நம்மளுடைய அதுல இருந்து ஒழுகுமா அந்த ஒளியை நம்ம உணர்ந்து இந்த உடம்புக்குள்ள அந்த ஒளியை வாங்கி உள்வாங்கி மனதை அதுல செலுத்தி செய்யும் பொழுது இந்த அதுல இருந்து ஒழுகக்கூடிய அந்த அமிர்தம் அதுதான் வந்து நாத விந்துவாக அந்த நம்ம 9 துவாரங்களுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு துவாரம் அந்த கபாலத்துல போகக்கூடிய அந்த 10வது துவாரத்தின் வழியாக அந்த காற்றை சுவாசிச்சு எடுக்கும்போது அந்த ஓங்காரத்தினுடைய ஒளி வடிவம் வந்து ஒளி வடிவமாக வெளிச்ச வடிவமாக அந்த நல்ல அது சொல்லுவாங்க அம்மையார் வந்து அந்த உடம்பாக மாறும் பொழுது நமக்கு வந்து அப்படியே அமிர்தம் வந்து சுரக்கும், அது வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இத இல்லற வாழ்க்கையில அனுபவித்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மானிடர்களுக்கு தெரியும் அந்த ஒளி உடம்பு வந்து எப்படி மாறுது. உடல் வந்து ஆணும் பெண்ணும் சேரும் போது எப்படி வந்து மனம் வந்து அதுல லயிக்குதோ, அந்த லயிக்கும் போது எப்படி வந்து திரவம் சுரக்குதோ அந்த மாதிரி அந்த மின்னல் மாதிரி அந்த வந்து உடல் வந்து மாறும். அந்த நேரத்துல அதான் வந்து இறைவன் சொல்லுவாரு, சிற்றின்பத்தை வந்து பேரின்பமா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு. இந்த சிற்றின்பத்தை நம்ம பேரின்பமா மாத்தணும்னா அதை வந்து நம்ம மாத்திக்கலாம். அது மனிதனுடைய இயல்புல இருக்கு. இது எப்படிதான் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த நிலைப்பாடு அந்த தன்மையை வந்து நாம உணர முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இந்த பாடலை நான் பொருளை உங்களோடு பகிர்ந்தமைக்கு வாய்ப்பளித்து நன்றிங்க ஐயா. நன்றி வணக்கம். நன்றிங்க ஐயா. வாருங்கள் தான் ஐயா. வணக்கம். நன்றிங்கய்யா, மகிழ்ச்சி.
ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய பாடல் அருவினில் அம்பரம் அங்கலும் நாதம். அருவினில் அம்பரம் அங்கலும் நாதம் பெருகு துடியிடை பேணிய விந்து. பெருகு துடியிடை பேணிய விந்து மருவி யகார சிகாரம் நடுவாய். யகார சிகாரம் நடுவாய் உருவிட ஆறும். உருவிட ஆறும் உருமந்திரமே. அருவினில் அம்பரம் மங்களும் நாதம் பெருகு துடிடை பேணிய விந்து நறுவி அகார சிகாரம் நடுவாய் உருவிட ஆறும் உருமந்திரமே. இந்த உலகத்துல நாம பிறப்பெடுத்து வந்திருக்கின்றோம். பிறந்து வந்திருப்பது எது என்று சிந்தித்து பார்த்தால் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த பெருவெளியாகிய பரவெளியாகிய அந்த சிவநிலையிலிருந்து தான் நாம வந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. நம் அனைவருக்கும் தந்தையாக இருப்பது எது என்றால் அந்த அருவாக இருக்கக்கூடிய சிவமே. அதிலிருந்து தான் உருவங்கள் அத்தனையும் தோன்றியது. அந்த அம்பரம், அந்த பரம்பொருளாகிய தெய்வ நிலையில முதல்ல ஏற்பட்ட அந்த அதிர்விலிருந்து எழுந்த அந்த அலையினாலதான், அந்த இயக்கத்தினாலதான் நாதம் என்பது உருவாகியது. இயக்கம் இல்லைன்னா நாதம் என்பது இல்லை. அந்த அழுத்தத்துல அந்த இயக்கத்துல எழக்கூடிய அந்த தெய்வீக பரம்பொருளுடைய தன்மை இயக்கத்துல உருப்பெறுகிறது. அருவாய் இருந்தது உருவாக வருகிறது, ஒளி வடிவமாகிறது. இந்த ஒளியும் இணைந்துதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தோற்ற பொருட்களாக பரிணமித்து வந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும்போது அத்தனை தோற்ற பொருட்களுக்கும் மூல சக்தி அந்த அருவமாக இருக்கக்கூடிய தெய்வ நிலையில் உருவாகிய அந்த அதிர்வு நிலை, துடி, அந்த அதிர்வுனாலதான், அந்த அழுத்தத்தினாலதான் இயக்கம் என்பது உருவாகி அது மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அந்த விந்துநாதத்தினுடைய தன்மை இந்த உடலாக வந்திருப்பதை நாம் உணர்கிறோம். நாம இந்த உடலுக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய ஆற்றல் பஞ்சபூத சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமசிவய என்ப அந்த குறியீடு அதுதான். ஓம் எனும் சொல்லும் போது அந்த பிரணவம் அந்த மூலாதாரத்துல அடங்கிதான் இருக்கு. நமசிவய என்று அந்த ஆதாரத்தை அப்படியே மூலாதாரத்திலிருந்து அந்த மூல அக்கினியை புருவ மையத்துக்கு கொண்டு வரும்போது நாதத்தை உணரலாம். அந்த நாதத்திற்கு மூலமான நாத தலைவனை சகசிராதாரத்திலே உச்சியிலே நிலைநிறுத்தி மேலும் மேலும் ஆழ்ந்து அந்த தெய்வீக உணர்விலேயே லயித்து அந்த ஆன்ம லயத்திலே நாம் அந்த தெய்வீக உணர்வை பெற்று அந்த பரம்பொருளோடு கரைந்து விடக்கூடிய தன்மை நமக்கு உருவாகும். அது உருவாக வேண்டும் என்றால் இந்த உருவிட என்று சொல்லும் போது ஊடே நிற்க. அப்ப இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி என்பது சத்திய பொருளான அந்த மெய்ப்பொருளான இறைநிலை தான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த உடல்ல இயக்கமாக இருக்கிறது. அந்த இயக்க மையத்துல நடுவாக இருந்து கொண்டு நமக்கு எல்லா வகையிலும் அறிவாக இருந்து உதவி கொண்டிருக்கின்ற, உறுதுணையாக பாதுகாப்பாக நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளுடைய தன்மையை நாம் உணர வேண்டும் என்றால் தக்க அருட்குருவின் வழிகாட்டுதலோடு தவம் பயின்று தன்னை உணர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி 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 ஐயா. வாருங்கள். வணக்கம்.
வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பாடல் ஐயா தேரன் ஐயா அருவினில் அம்பரம் அங்கழு நாதம் பெருகு துடியிடை பேணிய விந்து மருவி யகார சிகார நடுவாய் உருவிட ஊதும் உரு மந்திரமே அப்படின்பாங்க. அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு அருவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி சொல்றாரு. இன்னொன்னு அருவாக இருக்கக்கூடியது உருவாக எங்கனம் மாறுகிறது அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம், இந்த எண்டு அந்த எண்டு ரெண்டையும் சேர்க்கிறார். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஒரு ஒரு இது பார்த்திருப்போம். இந்த ஒரு ஒரு படம் பார்த்திருப்போம். இந்த பாம்போட தலை அதனோட வாய்க்குள்ள ஓர மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், நம்ம பார்த்திருப்போம். அப்போ அது ஒன்றை ஒன்று கவி கொண்டு ஒரு பாம்பு மொத்தமுமே ஒரு வட்ட வடிவில் இருக்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபிகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க, அருவினில் அம்பரம் மங்கிழு நாதம். இது அப்புறம் பார்க்கலாம். பெருகு துடியிடை பேணிய விந்து மருவி யகார சிகார நடுவாய் அப்படிங்கிறார். அப்போ இந்த யகாரம் சிகார நடுவாய், பொதுவா உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யகாரம்ங்கிறது ஆன்மாவை குறிக்கக்கூடிய சொல். அப்ப அது சிகார நடுவாய் அப்படின்னா இரண்டு நெருப்புத்தன்மை உள்ள விஷயங்களுக்கு நடுவா, அதாவது புருவ மத்தி கண்களுக்கு நடுவாய் வைத்து ஆன்மாவை ஆன்மா அந்த கண்களுக்கு நடுவாய் உற்று பார்க்கும் பொழுது உருவிட ஊரும் ஒரு மந்திரமே அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நாதம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு உரைகள் இருக்கு. அது ஒரு பயிற்சி முறை. அது தவறு கிடையாது. அது எங்கனம் உருவாகிறது அப்படின்னு. நான் இந்த பயிற்சி முறைய நமக்கு முன்னாடியே நிறைய இடங்கள்ல அவர் சொல்லிட்டார். அவ ஏன் இந்த இடத்துல திருப்பி சொல்றாரு அப்படிங்கும் போதுதான் இந்த பெருகு துடியிடை பேணிய விந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பொருள் வருது. அதை பார்க்கும் பொழுது இந்த பாடலினுடைய தன்மை மொத்தமா மாறுது. எப்படின்னா, இந்த பாருங்க, பெருகு துடியிடை பேணிய விந்து. அப்ப அந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் நாதம் அப்படிங்கறத பிரணவம் அப்படிங்கறத ஓம்காரம் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, துடியிடை பேணிய விந்து. இதுக்கு உரையாசிரியர்கள் துடியிடை உடைய உமையம்மை விரும்புகின்ற நாதம் அப்படின்னு கொண்டு வராங்க. ஆனா இந்த உடல் நீங்க இத அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு புரியும். இந்த உடல் எந்த இயக்கமும் அற்று அந்த மனமானது எந்த செயலையும் பற்றி செல்லாது, பின்பற்றி செல்லாது ஒரு இடத்துல அமைதியா நிற்கும் பொழுது நம்ம மூச்சு காத்து மாத்திரம் பார்க்கிறோம். அப்பதான் அந்த என்ன நடக்குது அப்படின்னா, இது அதற்கு முன்னால் போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த நம்மளுடைய அந்த சப்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரத்த ஓட்டம் ஓடக்கூடியது, உள்ள இதயம் துடிக்கக்கூடியது, இந்த நாடி நரம்புகள்ல இருக்கக்கூடிய அந்த காற்றுக்கள் விடுபடுவது, இது எல்லாமே நமக்கு சப்தமாக தெரியும். இது இந்த இந்த துடியிடை அப்படின்னு சொல்றது உடுக்கை உடைய ஒரு சவுண்டு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த உடுக்கையினுடைய சவுண்டே என்னதான் அப்படின்னா, நீங்க நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய மன ஹிருதயம் துடிக்கக்கூடிய அந்த லப்டப் 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 லப்டப்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சவுண்டோட நம்ம இதை ஒட்டி பார்க்கலாம். அப்போ அந்த இது எப்ப நமக்குள்ள தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறதோ அப்போ அது குறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த 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 நீங்க ஓடிட்டு வந்தீங்கன்னா தெரியும், அந்த சவுண்ட் கூடுதலா இருக்கும். நம்ம அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல பெருகு துடியிடை பேணிய விந்து. அப்ப அந்த சப்தம் தான் என்னவாக மாறுகிறது அப்படின்னா விந்தாக மாறுகிறது. விந்துனா நமக்கு தெரியும், ஒளியாக மாறுகிறது. அப்ப அந்த அநாகதத்தில் தோன்றக்கூடிய அந்த ஒளி அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அநாகதத்தில் தோன்றக்கூடிய ஒளியை
மருவி யகார சிகார நடுவாய். அப்போ இந்த இடத்துல ஒரு புது விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அநாகதத்தில் ஒளி தோன்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அந்த அந்த அநாகதத்தில் தோன்றக்கூடிய அந்த அந்த ஒளியை மருவி யகார சிகார நடுவாய் அப்படின்னா அதை வந்து ஆன்மா வந்து மேலேற்றி நம்ம வந்து புருவ மத்திக்கு கொண்டு செல்லும் பொழுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம், இந்த குண்டலினி எழும்புதல்ல கிட்டத்தட்ட 64 ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த 64 ப்ராசஸ்ல நம்ம நம்ம வந்து ஒரு 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 10 ப்ராசஸ்ல ஜெயிச்சிட்டாலே நம்ம என்ன நினைச்சிருவோம், நம்மளுடைய குண்டலினி வந்து மேலேறி செல்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம், போயிடுச்சுன்னு நினைச்சிருவோம். ஆனா இந்த 64 ப்ராசஸ் முடியணும். அதுல வந்து இதுவும் ஒண்ணு. என்ன அப்படின்னா, நம்ம உடல் முழுவதும் அந்த அதுதான் அதுக்குதான் கடைசி வார்த்தை முதல் வரியில சொல்றாரு, அருவினில் அம்பரம் அங்கெழு நாதம். அப்ப இந்த நாதம் என்பதை இந்த காதுகளால் மட்டும் கேட்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், இந்த நாதம்ங்கிறது காதுகளால் மட்டும் நாம் புறமாக கேட்கக்கூடிய சப்தம் இல்லை அப்படின்னு. இங்க வந்து நம்ம மொத்தமா அகமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த அகமாக பார்க்கக்கூடிய இந்த விஷயத்துல அநாகதத்தில் எழும்பக்கூடிய ஒளியை நாம் வந்து புருவ நடுவுக்கு சிகார நடுவாய் அப்படின்னா முதன்மையாக மேலேற்றி செல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உடல் முழுதுமாக நம்மால் அந்த நாதத்தை உணர முடியும். அப்போ அந்த அதிர்வு நம்மால் வெகு எளிதாக உள்வாங்க முடியும். அப்போ உருவிட ஊரும் மந்திரமே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மந்திரத்திற்கு உரு தோன்றும். நீங்க வந்து நீங்க இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னாக்க, வள்ளல் பெருமானார சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, அவரு நின்னாருன்னா அவரை ஊடுருவி ஒளி செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம எல்லாம் நின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நிழல் கீழே விழாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒளி ஊடுருவி செல்கிறது. இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல நின்றோம் அப்படின்னா நம்மள வந்து நிழலா தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய உடல் வந்து அந்த இடத்துல மறைக்கப்படுகிறது. அப்ப அந்த வெயில் பட்டு அந்த 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 இடத்துல வந்து ஒளி நம்மளை தாண்டி செல்லல. அதனால நம்ம இருக்கக்கூடிய அந்த உருவம் வந்து தெரிகிறது. ஆனால் வள்ளல் பெருமானாரை பார்க்கும்போது என்ன நடக்குமா, அவரை ஊடுருவி ஒளி செல்லும். அப்போ அவருக்கு வந்து அந்த நிழல் விழாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது வந்து அந்த மாதிரிதான் ஊரும் மந்திரம். எப்படி அந்த மந்திரம் உருவாக மாறும் அப்படின்னாக்க இப்படிதான். இதுக்கு நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன். நம்ம வந்து எங்கேயாவது நல்ல காற்று வரக்கூடிய ஒரு இடத்துல போய் நீங்க உட்காருங்க. நீங்க உட்கார்ந்துட்டு தியானத்துக்கு போங்க. இந்த தியானத்துக்கு போகும்பொழுது அந்த காத்து வந்து படப்படன்னு மூஞ்சியில அடிச்சுட்டே இருக்கும். நம்மளால வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட வாசியை பிடிக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் நம்மளால வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த துவாதசாந்த வெளியில எழும்பக்கூடிய அந்த இசையை வந்து பற்றி கொள்ள முடியாது. ஆனா இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முறை. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மூடிய அறைக்குள்ள இருந்து பண்ற தியானத்தை விட இந்த மாதிரியான இடங்கள்ல பண்ணக்கூடிய தியானம் வந்து பல மடங்கு நமக்கு வந்து ஆற்றலை அளிக்கக்கூடியது. எப்படி அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல நின்று உங்களோட வாசியை பிடிக்கணும். இந்த இடத்துல நின்று நம்முடைய தலைக்கு மேல் எழும்பக்கூடிய அந்த அந்த தம்பம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலேணி அனுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த துவாதசாந்த வெளியில் கலக்கக்கூடிய அந்த வாசியை வந்து நம்ம பிடிக்கணும். அப்படி பிடிக்கும் பொழுது உங்களால ரொம்ப எளிதா புரிந்து கொள்ள முடியும். நமக்குள் அந்த குளிர், நமக்குள் அந்த 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 காற்று ஊடுருவி செல்வதை நம்மால் ஒரு கணமேனும் புரிந்து கொள்ள முடியும். நம்ம சொல்லுவோம், உடலை உருக்குற குளிர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா காற்று உள்ள ஊடுருவி போறது அப்படிம்போம். ஆக்சுவலா அது அப்பெல்லாம் ஊடுருவி போகாது. நாம் தியானத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஊடுருவக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அப்ப அததான் சொல்றாரு, அருவினில் அம்பரம் அங்கெழு நாதம். அப்போ அந்த அம்பரம்ங்கிறது என்னது? அம்பரம்ங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் பொதுவா இந்த இடத்துல நம்ம வெளியின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த வெளியில் எழும்பக்கூடிய அந்த நாதம் அப்படின்னா அது வந்து ஏதோ காதால் மட்டும் கேட்கக்கூடிய விஷயம் இல்ல அந்த அந்த உடலுக்கு தலைப்பகுதியில மட்டும் உணரக்கூடிய விஷயம் இல்ல, உடல் முழுதும் நாம் உணரக்கூடிய ஒரு நாதமாக அது மாறும். எப்படின்னாக்க, அநாகதத்தில் எழும்பக்கூடிய ஒளியை நாம் மேலே ஏற்றி செல்லும் பொழுது அந்த மந்திரமே உருவாக மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதனோட அடுத்த விஷயம்தான் நம்ம வந்து சொல்றது. நம்ம வந்து நம்ம
நம்மளுடைய நம்ம நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய அந்த அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஆகாயத்துல நம்மளால பார்க்க முடியும். இதனுடைய ஆரம்ப பயிற்சி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான் சாயாபுஷ்ப தரிசனம்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, வெயிலோட ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம நின்றுட்டு நம்மளுடைய நிழலை பார்த்து விட்டு அந்த நிழலை பார்த்த கண்ணோட நம்ம வந்து மேல ஆகாயத்துல பார்க்கும் பொழுது இது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த நம்மளுடைய உருவம் வந்து மேலே தெரியும். இத வந்து சாயா புருஷ தரிசனம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சாயா புருஷ தரிசனம் இப்படி நிழலை பார்த்து வருவதல்ல, இங்கனம் நம்முள்ளே ஊடுருவும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அமர்ந்திருக்கிறது நமக்கு தெரியும். நீங்க தியானத்துல போகும்போது நமக்கே தெரியும், இந்த இந்த உருமாற்றம் நம்முள்ளே தோன்றக்கூடியது நிகழும். அப்படி நிகழ்ந்த அந்த உருவத்தை நாம் பார்த்து விட்டு நம்ம ஆகாயத்துல பார்க்கும்போது நம்முடைய புருஷ தரிசனம், அதாவது ஆன்ம தரிசனம் கிட்டும் அப்படிங்கிறதும் உண்மை. இது இதெல்லாம் இந்த பாட்டுல வந்து அவர் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல வந்து இந்த இந்த புருஷ தரிசனம் பத்தி வரல. ஆனா உருவிட ஊரும் உரு மந்திரமே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாக்க இது எப்படி மந்திரம் உருவாக மாறுகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டா நான் இதை சொன்னேன். மொத்தத்துல அருவினில் அம்பரம் அங்கெழு நாதம்ங்கிறது நாம் மொத்தமாக உணரக்கூடிய, இந்த வெளியில் நிறைந்து நிற்கக்கூடிய அந்த அந்த அருவுருவான அந்த மந்திரத்தை நாம் அந்த நாதமாக உணர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய ஒரு தன்மையா இருக்கு. அதை எங்கனம் உணர்வது அப்படிங்கிறதையும் திருமூலர் வந்து ரொம்ப சூட்சுமமா நமக்கு சொல்லித்தராரு. அத்தகைய ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு வந்து சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. வாருங்கள் ஐயா. மகேந்திரன் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 960வது மந்திரம். அருவினில் அம்பரம் அங்கு எழு நாதம், பெருகு துடியிடை பேணிய விந்து, மருவி யகார சிகார நடுவாய், உருவிட ஊரும் உரு மந்திரமே. அருமையான மந்திரம். அரு அப்படின்னா உருவம் இல்லாதது. சிவபெருமானை அருவமாக பார்ப்போம், உருவமாக பார்ப்போம், அரு உருவமாகவும் பார்ப்போம். உருவம் அப்படின்னா நடராஜ பெருமான், பார்வதி தாய், மீனாட்சி தாய், அப்படியும் பார்க்கலாம். அருவம் அப்படின்னா உருவம் அற்றது. ஞானிகள்லாம் நமச்சிவாய அந்த சிவனுடைய பெயரை சொல்லி ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி தியானத்தில் இருப்பார்கள், யோகியாக இருப்பார்கள். அரு உருவம் அப்படின்னா சிவசக்தி, சிவலிங்கம். சிவம் சக்தி இரண்டும் சேர்ந்ததான் மனித அந்த படைப்பு. இதுதான் தத்துவம். அதுல திருமூலர் முதல் அந்த மந்திரமாக முதல் ஒரு சொல்லாக அருவினில் உருவம் இல்லாதது அப்படின்னு எழுதுறார். கண்ணுக்கு தெரியாதது. இறைவனை ஞானிகள் பார்த்திருப்பாங்க, சாதாரண மானுடர்கள் பார்த்திருக்க மாட்டாங்க. அம்பரம் அப்படின்னா ஆகாயம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதங்கள். நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்கள் உண்டு. அங்கு எழும் நாதம், நாதம்னா ஒலி. துடி இடை அப்படின்னா ஒலி. சிவபெருமானுக்கான உடுக்கை ஒலி. ஓமெனும் இந்த சத்தத்திலிருந்து உலகம் உருவாகியதாக ஆன்றோர்கள் ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். அதைத்தான் இங்க துடி இடை ஒலி. அது என்ன ஒலி? உடுக்கை ஒலி, சிவபெருமானுக்குரியது அப்படிங்கிறாங்க. சரி, சத்தம் இருக்குது, அதுல இருந்து இந்த பிரபஞ்சம் ஓமெனும் அந்த நம சிவாய மந்திரத்திலிருந்து உலகம் உருவாகியது என்றால் ஒளியும் வேண்டும் அல்லவா? விந்து என்ற சொல்லுக்கு ஒளி, பிரகாசம் என்று பொருள். மருவி அப்படின்னு எழுதுறாரு 3வது அந்த அடி மந்திரத்துல. யகார சிகார நடுவாய் உருவிட ஊரும் உரு மந்திரமே. உயிராகிய யகாரம் சிவபெருமான், சிவசிவ, அதுக்காக சிகாரம் ஆகிய இரு கண்களுக்கு இடையே புருவ மத்தியில் கருத்து ஊன்றி தியானிக்க. அருமையான ஒரு மந்திரம் பாருங்க. மருவி யகார சிகார நடுவாய்.
இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படின்றத பெருகு துடியிடை பேணிய விந்து அப்படிங்கிறாரு. இப்போ ஐம்பொறிகள்ல நாம சொல்லக்கூடியது முதல்ல மெய், வாய், கண், மூக்கு, செவி. கண்ணால தான் அந்த உலகத்துல 80% எல்லாவற்றையும் பார்க்கிறோம், உணர்றோம், வாழ்றோம். அதனால கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூக்கு நம்ம சுவாசிக்கிறது, அது அதை விட முக்கியம். வாயி நம்ம நாவடக்கத்தோட இருக்கணும், உணவுப் பொருளாகட்டும் பேசுவதாகட்டும். யகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்னு தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதி உள்ளார். எதை அடக்குறீங்களோ அடக்கலையே, நாக்க அடக்குங்க அப்படிங்கிறார். செவி அற்புதமானது, ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல சத்தம், ஒலி. கண்கள் மூடும், ஆனா காதுகள் திறந்தே இருக்கும். உடல் உறுப்புகள் மெயினா உடம்பு, யாக்கைனா உடம்பு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு, பயன் இருக்கு. இந்த காதுகள் 2 திறந்தே இருக்கும். ஏன் தெரியுமா? நல்லவற்றையெல்லாம் நாம் கேட்க வேண்டும். எத்தனை மணி நேரம் கேட்டாலும் காது வலிக்காது. ஆனா ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னா நிச்சயமா வாய் வலிக்கும். அப்போ இந்த உலகத்துல ஓம் எனும் மந்திர அந்த ஒலிய நீங்க கேளுங்க, மனதை ஒருமுகப்படுத்துங்க. நீங்க தியானத்துல இருங்க, சிவ சிவ அந்த சிவனை நீங்க நினைங்க. அது முறையா எப்படி நீங்க வணங்கணும் அப்படின்றத ஒவ்வொரு மந்திரத்திலையும் அற்புதமா நுட்பமா நமக்கு புரியும்படியா ரொம்ப சிறப்பா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் மருவி யகார சிகார நடுவாய் உருவிட ஊரும் மந்திரமே. நம்ம புருவ மத்தியில கருத்தை ஊன்றி தியானிக்கணும். என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் எனும் பிரணவ மந்திரம் நம சிவாய. அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். இந்த இடத்துல வேதத்தை பத்தி குறிப்பிடணும். வேதம் 4 வேதம். அது என்ன அப்படின்னா ரிக் வேதம். ரிக்கு மொழிக்கு முதல்ல ரீ வராது, தமிழ்ல இருக்கு வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. யசூர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். வேதமாக இருப்பவரும் நம்முடைய சிவபெருமான் தான். அதனால அந்த வேதத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் நாம் உணர்ந்து ஒலியினுடைய அந்த முக்கியத்துவத்தை, ஓம் எனும் நமசிவாய மந்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இரு புருவங்களுக்கு இடையே அது எப்படி உள்ளது என்றால் உயிராகிய யகாரம் சிகாரம் ஆகிய அந்த இரு கண்களுக்கு இடையே புருவ மத்தியில சிவபெருமானையே நாம நினைத்து நாம் மந்திரத்தை சொல்லி சிந்தனை வயப்பட்டு சிவனை நினைத்து வாழ்ந்தோமானால் நம்மளுடைய வாழ்வு மேன்மையடையும். நாம் மேன்மையடைந்தால் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவோம், வழிகாட்ட வேண்டும் என்பதே திருமலருடைய நோக்கம். அதனால் திருமந்திரத்தை முறையாக நாம் கற்றுக்கொள்வோம், பொருள் புரிந்து இந்த உலகத்தில் நல்லபடி வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்கம்மா. வாருங்கள் ஐயா. வாசவன் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய குரல் தெளிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, கொஞ்சம் அதை கடந்து போகலாம்னு கருதுறேன். இந்த பாடல் பொறுத்த வரைக்குமே ஓம் எனும் உள்ளொளி அப்படின்னும் போது ஒன்று செய்தால் மற்றொன்று தானாக வருவது. அதாவது பிரணவம் என்பது தானாகவே இருப்பது, அதுவாகவே இருப்பது. இப்போ அரு என்று சொல்லும் போது எல்லோரும் சொன்னதை போல அது ஒரு உருவம் இல்லாதது. இந்த வடிவம் அப்படின்னு சொல்லிட்டா இப்படித்தான் அப்படின்னு ஒரு உருவத்தை கொண்டு வைத்திருக்கோம். நம்மெல்லாம் உருவமானவர்கள், அருவமானவர்கள் இல்லை. அருவம் என்பதற்கு உருவம் இல்லை, ஆனால் ஒவ்வொரு உருவம் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். கண்ணுக்கு தெரியாதது நம்பரம் அப்படின்னும் போது ஆகாயம் என்பது பார்க்கறதுக்கு ஒரு தோற்றத்தை இல்லாத ஒரு தோற்றம் என்று இப்படிதான் சொல்லிட முடியாது. நீல மகரம் குறுக்கு வெட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் ஆகாயம் என்ற ஒரு தோற்றம். அப்போ இது எங்கேயோ ஒன்று சொல்ல வருகிறது. அதாவது விந்து அப்படின்னும் போதே அது ஒளின்னா, நாதம்னா ஒளியும். அப்போ ஒளியும் அப்படின்ற சொல்ல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். அப்போ நாதம் விந்து அப்படிங்கிறது தான் ஒளியும் அப்படின்னா, இந்த இடத்தில் ஒளி அப்படின்னாவே நம்ம சூரியன் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெளிச்சம் அப்படின்னாவே சூரியன் அப்படின்னா
சவுண்டுன்னா சந்திரன் எடுத்துக்கணும். இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். ஒளி கலந்து இருந்தா எதுவாக இருக்க முடியும்? எங்கேயாவது ஒளி கலந்த கலவையை என்னவாக சொல்லிட முடியும்னா விந்து அப்படின்னு சொல்லிட முடியும். அப்போ விந்துக்குள்ள சவுண்டும் இருக்கு, லைட்டும் இருக்கு அப்படிங்கிறதுதான். இந்த சவுண்டும் லைட்டும் இது ரெண்டும் கலந்த கலவையாக நமக்கு மூச்சு காற்றாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. சந்திர கலையாக இருக்கட்டும், சூரிய கலையாக இருக்கட்டும். அப்ப இந்த இடத்துல இடகலையை ஒரு இடத்துல அழகாக சொல்ல வர்ற. அப்போ சந்திரனோடு அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காரு, அங்க சூரியனோடுன்னு போடல. அப்போ சந்திரம் அப்படின்றது என்னவாக இருக்கும்? குளிர்ச்சி அப்படின்னா, குளிர்ச்சி என்னாவே அதுல நிதானம் இருக்கிறது. நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது குளிர்ச்சியாக பொறுமையாக இருப்பது குளிர்ச்சியாக இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். ஒருவர் என்ன பேசினாலும் ஒருவர் சாந்தமாக நிதானமாக இருக்கிறார் என்றால் அவருக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் உயர்வாக இருப்பது கட்டங்களில் சொல்வார்கள், ஜாதக கட்டங்களில் சொல்வார்கள். அப்போ சந்திரன் என்பது புத்தி கூர்மைக்கும் பொருந்தும் என்பது இந்த இடத்துல இருக்கு. அப்போ நிதானமாக இருப்பவனுக்கு அறிவு மேலோங்கிதான் இருக்கும். அவசரம் என்பது அறிவின்மை, நிதானம் என்பது தெளிவு என்று பொருள். அப்போ இடகலையில் ஒளியுமாக பொருந்தும் தியான நிலை கை கூடுமானால் அப்படின்னு நான் மன்னிப்போம், அடுத்த வரைக்கும் போயிட்டேன் நினைக்கிறேன், வேற வரைக்கே போயிட்டேன். அப்போ நமக்குள்ள இந்த ஒளி விந்து நாதமாக இருக்கின்ற இரண்டும் கலந்து கலவையாக இருக்கின்ற மருவிய அப்படின்னும் போது அதுவாகவே மாறிக்கொள்கின்றன. உடுக்கை பத்தி கூட சொன்னாங்க, அது துடியிடைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு ஒளி அப்படின்னும் போது துடியிடை, உடுக்கை ஒளி அப்படின்னு. அப்போ அந்த நாதம் அப்படிங்கிறதுக்கு இன்ன பரவெளி, பரவோசை, நாத ஓசை அப்படின்னும் போது இந்த நம்ம ரொம்ப முழுமையாக பார்க்கிற ஒரு இடம் இருக்கிறது. எல்லோருக்குமான ஒரு புரிதல் இருக்கும். சில ஓசைகள் நம்ம மனதை மாற்றம் என்றால் இந்த நாத ஓசையில் இருக்கக்கூடிய இந்த உடுக்கை, பம்பை எல்லாம் ஏறக்குறைய அந்த காலகட்டத்திலேயே அதை பெருவாரியாக அதை கொண்டாடினார்கள். ஏனென்றால் அது இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்து இறை ஒளி அப்படின்றதுனாலதான் அது இறைவனுக்காகவே எழுப்பினாங்க. எந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் யாரும் இந்த உடுக்கையை இசைப்பதில்லை. எந்த ஒரு ரெகக்னேஷன், அதாவது மேலோட்டமான ஒரு விளையாட்டுத்தனமான போக்குகளில் உடுக்கை எழுப்புவதே இல்லை, விளையாட்டாக எந்த இடத்திலும் இல்லை. அப்போ அது இறைவனுக்காக எழுப்பப்படுகிறது என்றால் அந்த இறைவனாக இருக்கக்கூடியது நமக்குள்ள நாதம் விந்துதான். ஒரு மனிதனுக்கு நாதம் விந்து இருக்கிறது என்றால் உயிர் இருக்கும். இந்த உயிர், அதாவது சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாமே இதுதான் பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். காற்றை பிடிப்பது கூட பெரிய விஷயம் என்னவென்றால் நாத விந்து. இந்த விந்துவை விரயம் செய்யக்கூடாது. ஏனென்றால் உயிராற்றல்னா இரண்டும் கலந்து கலவை. அப்போ இரண்டும் சேர்ந்து நமக்கு ஒன்று சொல்லி தருகிறது. அந்த யோக நெறியில் போறவங்க எல்லாம் இது ரொம்ப ப்ரிசைஸா வச்சு பயணிச்சாங்க. ஏனென்றால் இதை விரயம் செய்யக்கூடாது. திருமூலரப்பா கூட அது விந்து தானம் கூட நிறைய பேசியிருப்பார். அப்போ விந்து என்பது உயிராற்றல் என்றால் அந்த விந்து நாதத்துக்குள்ளதான் அது அதிர்வலைகளாக எழுவுகின்ற போதுதான் அது இந்த உடம்பாக மாறுறதாக நான் பாக்குறேன். உதாரணமாக என்னுடைய பார்வையில நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு கரும் புகை அப்படின்றாலே அது ஒரு பெரிய எரித்த ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு நெருப்பினுடைய ஜுவாலையாக இருக்கின்றது. அந்த ஜுவாலை புகையாக மாறுறதாக நான் பாக்குறேன். அந்த புகையும் அந்த ஜுவாலைக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா பாத்தீங்கன்னா அப்படியே கோடு கிழிச்ச மாதிரி நம்ம பார்த்தோம்னா அது ஒரு அதிர்வலையாகத்தான் நான் பாக்குறேன். அப்போ அதற்குள்ளே அதிர்வலையாக இப்போ அந்த வெளிச்சமாக எரியக்கூடிய நெருப்பிலிருந்து புகை வருகிறது. புகையில் இருந்து ஒன்றும் தெரியாமல் மறைந்து போகிறது என்றால் அந்த ஒன்றும் தெரியாத இடம்தான் அந்த அருவமாக பார்க்கிறேன். உருவமாக எனக்கு நெருப்பு தெரிகிறது, புகை தெரிகிறது. ஆனால் அதை மீறிய ஒரு இடம் அது உருவமாக இல்லை, அருவம். அப்ப அதுவும் இதை சார்ந்ததுதான் அப்படின்ற ஒரு பார்வை வருகின்ற போது, அப்ப வெளிச்சத்தையும் என்னால் புகையையும் அதை சார்ந்த அதிர்வலையும் என்னால் உணர முடியும் என்றால் அப்போ நான் என்ற ஒன்று அந்த நான் என்ற சொல்லே ஒரு
உதாரணத்துக்கு தான் நான் கொண்டு வருகிறேன். அப்போ எனக்கு எகாரம் சிகாரமாக இரு கண்களுக்கும் இடையே புருவ மத்தியில் கருத்தூன்றி தியானிக்க, அப்போ 2 புருவ மத்தியில் இடையில் தான் அதை வந்து நான் உணர முடியும். அந்த இரு புருவ மத்தியில் அந்த நெற்றி போட்டிலே என்னால் உணர முடியும். இப்போ உதாரணத்துக்கு தியான வகுப்புகளில் கூட உண்டு, ஒரு தீபத்தை பாருங்க, அதை நெற்றி போட்டுல வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த பொருளை வந்து கருத்தூன்றி நிற்க விரும்புகிறார்கள். அப்போ இது எதுவாக இருக்கிறது? ஓம் என்னும் பிரணவ மந்திரம் ஒளியாய் திகழ காணலாம். இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதுறேன். நான் ஓம் என்ற பிரணவ மந்திரம் எனக்கு வந்து முதலில் அது ஒளியாக நான் வந்து முதலில் உள்வாங்க வேண்டும். அப்போ ஒளியாக நான் என்னுடைய புருவ மத்தியில் உள்வாங்குகின்ற போது என்னுடைய பீனல் கிளாண்டின் மூலமாக பிட்யூட்டரியை வந்து சற்று மேலோங்கி பீனல் வந்து விழிப்படியும் என்றால் என்னுடைய உடம்புக்குள்ளே அதை நான் வேறு விதமாக உணர முடியும். அது கண்டிப்பாக அதிர்வலையாகத்தான் உணர முடியும். அப்போ அதிர்வலையும் நான் உணர்கின்றேன், வெளிச்சத்தையும் நான் உணர்கின்றேன். வெளிச்சத்தை சார்ந்து இந்த அதிர்வலையும் வெளிச்சமும் கலந்த கலவையாக அது எப்படி உணர முடியும்னா புருவ மத்தியில் மட்டும்தான் உணர முடியும். 2 கலந்த கலவை வந்து புருவ மத்தி மட்டுமே தான் உணர முடியும். மற்றதுல எல்லாம் வந்து இப்போ உடம்பில் வந்து தீண்டல் வந்து ஒரு 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 வெப்ப தீண்டுதல் கூட நம்மளால தனிச்சு உணர்ந்துட முடியும். அதுக்கு புருவ மத்திய எல்லாம் அவசியமே இல்லை. ஆனால் வெப்பமும் அதை சார்ந்த அந்த அதிர்வலையும் நான் உணர வேண்டும் என்றால் கண்டிப்பாக புருவ மத்தியில் தான் உணர முடியும். அதுவாகவே உணர முடியும். இப்போ நான் கையை கொண்டு போனாதான் வந்து அந்த தீபத்தினுடைய வெளிச்சத்தை வந்து என்னால் என்ன சொல்ல போனால் அது சூடு கூட என்னால் உணர முடியும். நான் கையை கொண்டு போய் தொடுகின்ற போது அந்த சூட்டை நான் அறிய முடியும் என்பதை போய் உணர முடியும் என்பதற்கு முன்னாடி அது வந்து முன்னாடி வந்து உணர முடியும், தொட்ட உடனே அதை அறிய முடியும். அப்போ அறிந்தும் உணர முடியும் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு.
இருக்கிறது என்றால் இது தொடவும் வேண்டாம், அது அறிவதற்கு மேலான ஒரு அறிவோம் அப்படிங்கிறதை போல அது அறிவு உணர்வு கலந்த கலவையாக புருவ மத்தி மட்டும்தான் இருக்கிறது என்றால் அந்த பீனல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சுரபிக்கு தான் அந்த ஒரு ஆற்றல் இருக்கிறது. இப்போ வர வேண்டியது விந்து கீழிருந்து மேலோங்கி, கீழிருந்து மேலோங்கி வர மூலாதாரத்திலிருந்து அது வர வேண்டும். அது படிப்படியாக தன்னை பிரவாகமாக ஊற்றாக அது உணர்ந்து அந்த நிலைக்கு வருகின்ற போது என்னால் இரண்டும் உணர முடியும். அந்த இடத்துக்கு மேல அதுக்கு மேல பிரிவே கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிச்சுதான் நம்ம அறிய முடியும். ஆனால் இந்த பிரணவ உணர்வை அந்த நெற்றி பொட்டு மத்தியில் நீங்கள் உணர்ந்து விட்டால் இனி எல்லாவற்றையும் கலந்து உணர முடியும் என்றால் அதில் ஒரு மறைபொருள் இருக்கிறது. அதை நீங்கள் பிரித்தும் உணர முடியும், இணைத்தும் உணர முடியும். இதுதான் அப்பியர் டிசப்பியருடைய ஒரு மூலாதாரம். தாரக மந்திரமே அதுதான். மூலாதாரத்தினுடைய உச்சம் என்னவென்றால் அறிந்தும் உணர முடியும், பிரித்தும் உணர முடியும். அப்போ அங்க பிரணவம் வந்துடுச்சு. உகாரம் உகாரம் மகாரம். அப்போ பிரணவத்தை நான் உண்மையிலேயே அறிந்தும் உணர முடியும், உணர்ந்தும் உணர முடியும். அப்படின்னா அறிவது ஒரு உணர்வு, பிரிவது ஒரு உணர்வு அல்ல. இரண்டும் கலந்த உணர்வு தான் உணர்வினுடைய உச்சம். ஆனால் இரண்டும் கலந்த உணர்விலே தான் பிரித்தும் உணர முடியும், இணைத்தும் உணர முடியும். அணுக்களை பகுத்தும் பார்க்க முடியும், அணுக்களை இணைத்தும் பார்க்க முடியும். அந்த நிலையில் இந்த உண்மை நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. அது ஓம் என்னும் உள்வொளியாக அது ஊடுருவி ஊரும் உருமந்திரமே அப்படின்றார். அது சாட்சியாக சாட்சாத் உண்மை என்பதை அதுவாகவே உருவாகி இருக்கின்ற ஒரு மந்திரம். அது பிரித்தோய் அல்லது இணைத்தோ பார்க்கின்ற இடத்திற்கு நமக்கு அனுபவம் கிட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய உயரிய நோக்கத்தில் தான் அதை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அனுபவம் என்பது பிரித்தும் பார்க்கின்ற போது என்னால் எந்த பக்கமும் பிரித்தும் அறிந்து உணர முடியும் என்றால் என்னால அது எப்படி திருப்பி போட்டாலும் அதை என்னால் உணர முடியும் என்றால் அப்போ எனக்குள்ளே அதனுடைய முழுமை சூட்சமும் புரிந்து போகும். நவம் என்பது ஊடுருவி ஊரும் என்றால் அதுவாகவே இருக்கும் அந்த உரு மந்திரமே அப்படின்னு சொல்றாரு. அவர் இனம் கண்டு நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு அற்புத ஞான வெளிச்சம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா மகேந்திரன் ஐயா, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். திருமந்திரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு அருள் கொளியல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளுமே இன்று இது சார்ந்த ஒரு சின்ன ஒரு அனுபவத்தையும் பகிரணும்னு நினைக்கிறேன். இன்று இங்க நம்மளுடைய மேலர்கள், அதுவும் இந்த சித்த அறிவியல் என்பது எவ்வளோ ஒரு ஆழ்ந்த நுட்பமான ஒரு அறிவியல். அது பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. வாய்ப்பு உள்ளவர்கள் அதை படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸா அவருடைய புக். இன்னைக்கு கூட நம்மளுடைய தளத்துல அதை ஒரு புக் பிரேக் த்ரூ பண்ண போறோம். அந்த நூல்ல அவரு இங்க திபெத் அங்க இங்க நிறைய அங்கங்க பார்த்துட்டு அவரு முழுக்க அந்த புத்தகங்கள்ல சொல்ற ஒரு உயர் இதே இந்த அனுபவங்கள் தான். இதுல அவரு அது நம்ம அந்த திருமந்திரம் வாசிச்சுட்டு நம்ம அந்த உணர்வோடு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அதாவது இந்த அறிவியல் சார்ந்து நம்ம அப்படியே பரவி கிடக்கிறது அப்படின்னு. அப்ப நம்மகிட்ட இருக்குன்றதுனாலே அதை ரொம்ப கடந்து போகாம, எளிமையா கடந்து போகாம அதை இன்னும் ஆழ்ந்து வாசிக்கணும் அப்படிங்கிற இதையும் சொல்லிட்டு அப்படியே இந்த பாடலை மட்டும் இன்னைக்கு, ஏன்னா நிறைய கருத்துகள் ஆல்ரெடி வந்துருச்சு, அதனால நான் பாடலை மட்டும் அப்படியே பாடிடலாம். அருவினில் அம்பரம் அங்கு எழும் நாதம், அருவினில் அம்பரம் அங்கு எழும் நாதம், பெருகு துடி இடை பேணிய விந்து மருவி யகாரம் சிகார நடுவாய் உருவிட ஊரும் உருமந்திரமே, உருவிட ஊரும் உரு மந்திரமே. இன்று கொஞ்சம் குரல் கொஞ்சம் இதுவா இருக்கு, பொறுத்துக் கொள்ளுங்கள். இதுல நுட்பமா இந்த பாடல்ல நம்ம பல
பார்வைகளை வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த பாடலுடைய தன்மையே நமக்கு எப்படி கொடுத்துருக்குன்னா, ஒன்று நம்ம அந்த அம்பரத்தில் முழுக்க முழுக்க அந்த, அதாவது நம்மளால வந்து ஒரு ஐம்பொறிகளால் மட்டுமே உணர முடியாத அளவுக்கு வந்து விரிந்து பறந்து இருக்கின்ற அந்த ஒரு பறவெளி, அப்புறம் அதோடு சேர்ந்து அங்கு வருகின்ற ஒளி, அப்புறம் அதுல அந்த ஓம்காரமும் சேர்ந்து இங்க நமசிவாய அதுல வந்து வெவ்வேறு இடங்கள்ல வந்து அந்த மந்திரத்தோடைய தன்மை எப்படி எப்படிலாம் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய உடல் முழுக்கவே அந்த நமசிவாய தன்மையோடு, அதில் இந்த ஓம்காரமும் நமசிவாயம் சேர்ந்த அந்த ஒரு மந்திரமாக அதனுடைய தன்மையும் வந்து குறிப்பிடுவதாக இந்த பாடல் இருக்கு. ஸோ அதுல நுட்பமான ஒரு பார்வையா வந்து நான் பார்க்கறது, நிச்சயமா ஒன்று அந்த பரத்தில் உள்ளதை நமக்குள் இந்த பருவுக்குள், அந்த பருவுடல் சொல்லுவோம் இல்லையா, அந்த இரண்டிலும் வந்து உணர்வது, அப்புறம் அந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த ஓம் நம சிவாய, நீங்க வந்து அதை சொல்லும் பொழுதே அப்படி சிலிர்க்கின்ற வகையில் அதை நம்ம பார்க்கும் பொழுது இது எங்கிருந்து வந்திருக்கு, அதுல எப்படி வந்து அதோடைய மையமா வந்து அமர்ந்திருக்கு. நான் சொன்ன அந்த நூல்ல வந்து ஒரு உண்மையிலே நடந்த ஒன்று வந்து குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு பெரிய உடல் சார்ந்த சவால், அதுல வந்து எப்படின்னா அந்த உணர்வுகள்ல வந்து அதாவது உணர்ச்சி மிகுந்து வேற வேற சங்கடங்கள் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா இதுல வந்து முழுக்க முழுக்க உணர்வு தான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். ஸோ அதுல வந்து இந்த மந்திரங்களை வந்து நம்ம உணர்வு பூர்வமா சொல்லும் பொழுது ஒவ்வொரு செல்லையும் நம்ம வந்து குணப்படுத்த முடியும். குணமாகி அதுல முழுக்க முழுக்க வந்து வெளில வந்துருவாங்க. இந்த மாதிரியான சரியான வந்து யோக முறைப்படி வந்து அவங்க கற்றுக்கொண்டு அதுல அதுவும் நம்மளுடைய அந்த புருவத்து இடையே இருக்கின்ற அந்த ஒரு சக்தியை, அந்த மூன்றாவது கண் என்கின்ற பார்க்கின்ற அந்த ஒரு பார்வையிலையும் இருந்து, அதனால இந்த ஒரு பயிற்சியை நமக்கு எளிதாக கிடைக்கிறது என்று மிக சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் வந்து இந்த பயிற்சியை வந்து நாமும் அடைந்து கொண்டு நம்மை சுற்றி எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க முடியுமோ அதை வந்து அந்த இந்த மெடிடேஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதை கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. ஏனும் கேள்விகள், கருத்து பரிமாற்றங்கள்? பீதாம்பரம் ஐயா பகிர்ந்துட்டாங்களா? நான் கொஞ்சம் தாமதமாக தான் வந்தேன். அனைவரும் பேசியாச்சு ஐயா. நன்றி. காலம் கருதி தளத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.